கோவையில் பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து சூரிய நமஸ்காரம் யோகா செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். யோகா செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மற்றும் குறிப்பாக உடல் நலத்தை பேணுவதில் சூரிய நமஸ்காரம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி கோவையில் 250 பேர் இணைந்து அதிவேகமாக சூரிய நமஸ்காரம் செய்யும் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் 6 வயது முதலான குழந்தைகள் துவங்கி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெரியவர்கள் என 250 பேர் கலந்து கொண்டனர். அனைவரும் இணைந்து 47 நிமிடங்களில் 55 முறை சூரிய நமஸ்காரம் செய்து அசத்திய இந்நிகழ்வு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. தொடர்ந்து சாதனை செய்த மாணவர்களுக்கு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் நீலமேக நிமிலன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். வணக்கம், என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர். இன்றைய நாளில் மிக அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உலக சாதனை முயற்சி ஒன்று தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதன் முதற்கட்டமாக தனித்திறன் உலக சாதனையில் 2 மாணவிகள், ஒருவர் ஜோசிகா, அவர் ஏகபாத ராஜ கபோட்டாசன நிலையில் தனது உடலை தொடர்ந்து 17 நிமிடங்கள் சமநிலையில் வைத்திருந்து புதிய சோழன் உலக சாதனை படைத்தார். அதேவேளை ஜோசிகா என்னும் மாணவி, அக்ஷரா என்னும் மாணவி யோக நித்ராசனா என்ற யோகாசனத்தில் தொடர்ந்து 35 நிமிடங்கள் தனது உடலை சமநிலையில் வைத்திருந்து புதிய வரலாற்று சிறப்புமிக்க சோழன் உலக சாதனை படைத்த அதேவேளை 250 யோக மாணவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்குள் 55 முறை சூரிய நமஸ்காரத்தை மிக சிறப்பாக பக்குவமாக செய்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியான தற்போது நிறைவடையும் தருணத்தை அடைந்திருக்கிறது. அதாவது இதனுடைய நோக்கமானது இருக்கும் ஆரோக்கியத்தை சீர்குலைக்காமல் வாழ்வது எப்படி. இன்றைய வாழ்வியல் முறையில் மிகவும் சிக்கலான ஒரு அறைகூவல்களை மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான வாழ்வியல் முறையை சீர்படுத்தும் முகமாகத்தான் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை தாண்டி இருக்கும் ஆரோக்கியத்தை சீர்குலைக்காமல் வாழ்வது எப்படி என்பதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இதனுடைய நோக்கமாகும். அப்ப அதனுடைய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் முகமாகவும் உங்கள் அனைவராலும் 1 மணி நேரத்துக்குள் 55 முறை சூரிய நமஸ்காரம் செய்து இதுவரை உலகளவில் யாரும் செய்யாத வகையில் ஒரு உலக சாதனை படைக்கலாம். வலது கையின்றியும் வாழலாம், இடது கையின்றியும் வாழலாம். ஆனால் தன்னம்பிக்கை இன்றி ஒருபோதும் வாழ முடியாது என்பதைத்தான் இந்த மாணவர்களுடைய இந்த உலக சாதனையா தற்போது அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யோகாமாஸ் ஜெயராமன். நான் பத்மஸ்ரீ ஞானாம்பாள் அவங்களோட பேரனுங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் நடந்துச்சுங்க. அக்ஷரா யோக நித்ரான்னு ஒரு ஆசனம் 35 நிமிஷம் பண்ணாங்க. ஜோசிகான்னு ஒரு பொண்ணு ஏகபாத ராஜகபோட்டாசனா 17 நிமிஷம் பண்ணாங்க. அது போக குரூப் ஈவெண்ட் நடக்குதுங்க. அதாவது சூரிய நமஸ்கார் 1 மணி நேரத்துல 55 தடவை பண்றாங்க. கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் பண்றாங்க. நல்ல விதமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்கேஜி யூகேஜி குழந்தைகள் இருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் பண்றாங்க. யோகா 60 வயசுனா யோகா டீச்சர்ஸ் பண்றாங்க, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க பிராக்டிஸ் பண்ணுமுங்க. அதோட பலன் தான் இவ்வளவு சூப்பரா பண்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் மட்டும் இல்லை, எனக்கு நிறைய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. 250 பேர் கூப்பிடுனா என்னால் ஒருத்தர் நாள் மட்டும் முடியாது. நிறைய டீச்சர்ஸ் சேர்ந்து நாங்க பண்றோமுங்க. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணம் எங்க மாமா தானுங்க. மாமா நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்க இந்த அளவுக்கு பண்றோமுங்க.